தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸ்ல 25க்கு 25 எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கனவு இருக்கும். தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் கனவு இருக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ முடியறப்ப ஓ இந்த சம்மா இதை ஷார்ட்கட்ல போட்டுருவேன், ஓ இந்த சம்மா இதை எக்ஸ் வச்சு போட்டுருவேன், ஓ இந்த சம்மா இதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும் அதை வச்சு போட்டுருவேன், ஓ இந்த சம்மா இதை லாஜிக்கா போட்டுருவேன், ஓ இந்த சம்மா இதை ஆப்ஷன் வச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் ஆகும். சரியா? நம்ம இப்போ ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு சம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, எல்லா டாபிக்கும் இங்க பாருங்க. சுருக்குக, சதவீதம், விகிதம், விகிதாசாரம், நேரம் மற்றும் வேலை, தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, மீப்போவா, மீசிம, வயது கணக்குகள், சராசரி, லாபம், நட்டம், புள்ளியல், நிகழ்தகவு, கூட்டுத்தொடர் வரிசை, எல்லா சம், எல்லா டாபிக்ல கூடிய சம்ஸ் நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चंस அடிப்படையில பார்க்க போறோம். ஒவ்வொரு டாபிக் ஒரு சம் வெரைட்டியா பார்க்க போறோம். சும்மா ஒரே டாபிக் எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோ ஃபுல்லா வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அப்படியே வெரைட்டியா அடிச்சு விடுறேன். ஒவ்வொரு டாபிக்லயும் இதை சார்ந்திருக்கக்கூடிய ஷார்ட்கட் என்ன, பேனா பேப்பர் யூஸ் பண்ணாம எப்படி அடிக்கிறது. சில சம்லாம் பென் பேப்பரே யூஸ் பண்ணாம அடிச்சிடலாம். மைண்ட் கால்குலேஷன் போதும். ப்ரீவியஸ் क्वेश्चंस சரியா? அப்படியே ஈஸில இருந்து அப்படியே போகும், மீடியம் டிஃபிகல்ட் போய் அப்படி இறங்கும். சரியா? அப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சம் அப்படியே டைம் அண்ட் ஒர்க், அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி, வேற டாபிக் தான். சரியா? ஃபர்ஸ்ட் சம் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வந்திருக்கு. பாத்துருவோம், முடிச்சு விட்டுருவோம். A can finish a work in 18 days and B can do the same work in half the time taken by A. Then if they work together, then what part of the same work they can finish in a day? A ஒரு வேலையை 18 நாட்கள் முடிக்கிறார். B அதே வேலையை முடிக்க A எடுக்கும் நாட்கள் பாதி எடுக்கிறார். இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? நாட்கள் கேட்கல, அளவு கேட்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி கேள்வி இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் 2 பேர் வேலை செய்யறாங்களா 3 பேர் வேலை செய்யறாங்களான்னு பாருங்க. 2 பேர் தானே வேலை செய்யறாங்க. A ஒரு வேலையை 18 நாள்ல முடிக்கிறாரு. B அதே வேலையை A எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரோ இல்ல பாதி நாள்ல முடிக்கிறார். அப்படின்னா எவ்வளோ? 18ல பாதி எவ்வளோ? 9 நாள்ல முடிக்கிறார். கரெக்டாங்க? அதான் சொல்லாம சொல்றாங்க. கொஸ்டின் எடுக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு எடுத்துருக்கான் பாருங்க. அதாவது B யோட வேலை வந்து 9 நாள் சொல்லல, ஏல பாதின்னு சொல்றாங்க. இதை வச்சு நீங்க வந்து மேத்ஸ் கஷ்டங்கிறீங்க. ஒன்னும் இல்ல, A 18 B 9 நாள். 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளுன்னு கேக்குறாங்க. இவங்க எத்தனை நாளுன்னு கேட்கல, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு அளவு முடிப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நாளும் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அளவுக்கு வருவோம். சரியா? டைம் அண்ட் ஒர்க்ல இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டைம் அண்ட் ஒர்க்ல A 18 நாள் B 9 நாள் சொல்லிட்டு A பிளஸ் பின்னு கேட்டாங்கன்னா 2 நம்பரையும் கூட்டி 27 சொல்லக்கூடாது. டைம் அண்ட் ஒர்க்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சும்மா 18 9 கூட்டி 27 சொல்லக்கூடாது. டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. A 18 நாள் B 9 நாள்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட்னா 2 நம்பரையும் பெருக்கணும், 2 நம்பரையும் கூட்டணும், மேல கீழே போடணும். தட்ஸ் ஆல். சரியா? இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப 18 × 9 கூட்டினா எவ்வளோ? 27 கீழே வந்துருமா? 9ஆல 27 அடிச்சா 3 வாட்டியா? 3ஆல 18 அடிச்சா 6 வாட்டி. இப்ப A பிளஸ் B 6 நாட்கள் வந்துருச்சு. இப்ப இதே கேள்வியில ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டாங்கன்னா 6 ஆன்சர் 6ன்னு அடிச்சிட வேண்டியதான். ஆனா இவங்க அதை கேட்கல, ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எவ்வளவு பகுதி முடிக்க முடியும், அதாவது ஒரு நாள்ல எவ்வளவு பகுதி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. மறைமுகமா அதான் கேட்கறாங்க. அப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க நாட்களை கண்டுபிடிச்சீங்களா 6 நாள்னு, இதை தலையிலா போடுங்க. ஆன்சர் தலையிலா போடுங்க, அவங்களோட பகுதி அதாவது தரமா கிடைச்சிடும். 1/6 இஸ் த ஆன்சர். சரியா? அப்ப A 18 நாள் B 9 நாள் கொடுத்துட்டு பகுதின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நாட்களே கண்டுபிடிங்க ஷார்ட்கட்டை போட்டு, அப்புறம் தலையிலா போட்டீங்கன்னா ஆன்சர். சரியா? A 18 B 9னா 18 × 9 18 + 9 இன்டு பண்ணி டிவைட் பண்ணுங்க, அடிச்சு விட்டுங்க. ஆன்சர் வந்து 6 நாள். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க மைண்ட்லயே போடணுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு A 10 நாள் B 15 நாள், A பிளஸ் B எத்தனை நாள்? இந்த மாதிரி ஒரு கேள்வி எக்ஸாம்ல வருது. இது ஈஸி கொஸ்டின் தான். அப்படியே ஈஸில இருந்து மீடியம் டிஃபிகல்ட்னு போறேன். வரிசையா வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரியா? இது அப்படியே மைண்ட்லே போடுங்க. மைண்ட்லே போடதான் மேத்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லா சமமும் ஃபாஸ்டா உங்களால போட முடியும், புரியும். மைண்ட்லே போடுங்க பார்ப்போம். நான் இப்ப ஷார்ட்கட் சொன்னேன்ல, என்ன பண்ணணும்? மேல பெருக்கு, கீழே கூட்டு, பெருக்கு கூட்டு. சரியா? மேல பெருக்குங்க 10 × 5 கீழே கூட்டுங்க 10 + 10 × 15 10 × 15 மேல கீழே கூட்டுங்க 10 + 15 25 மேல 10 × 5 கீழே 25 10 × 5 150 150/25 எவ்வளவு வரும்? 150/25 6. ஏவும் பியும் கூட்டினா 6. மைண்ட்லே பென் பேப்பர் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி சம்லாம் மைண்ட்லே போடுங்க. 15 × 10 150/25 அடிச்சா 6. அப்படியே மைண்டுக்குள்ள யோசிங்க. சரியா? இதே இப்படி கேள்வி கேட்பாங்க. ஏ ஒரு வேலையை முடிக்க 10 நாள் எடுத்துக்கிறாரு,
ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க ஒரு 5 நாள் எடுத்துக்கிறாங்க. பி எவ்வளவு நாள் கேட்பாங்க. போன கேள்வி என்னன்னா ஏ தனியா கொடுத்து பி தனியா கொடுத்து ஏ பிளஸ் பி கேட்டாங்க. இந்த கேள்வியில ஏ கொடுத்து ஏ பிளஸ் பி கொடுத்து பி கேட்கறாங்க. இதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரெண்டையும் பெருக்கிக்குங்க, ரெண்டையும் கழிச்சிருங்க, மேல கீழே போடுங்க. சரியா? இது நானும் சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்ப 50/5 10 இஸ் தி ஆன்சர். 10 இஸ் தி ஆன்சர். ஸோ ஒரே கேள்விதான், ஒரு 2 டைப் சொல்லிட்டேன். தனித்தனியா கொடுத்தா பெருக்கு கூட்டு, ஒன்னு தனி குத்துட்டு இன்னொன்று சேர்ந்து குத்து கேட்டா பெருக்கு கழித்து, பெருக்கு கூட்டு பெருக்கு கழித்து, பெருக்கு கூட்டு பெருக்கு கழித்து. சரியா? இதுவும் மைண்ட்லேயே போடலாம், இதையும் மைண்ட்லேயே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து டைம் அண்ட் ஒர்க் சம், ஆன்சர் 1/6. டேஸா கேட்டா அப்படியே போட்டணும், பகுதியா கேட்டா தலையில போடணும். ஒரு சம் ஈஸினா இன்னொரு சம் மீடியம் இல்ல டிஃபிகல்ட் நோக்கி ஓடும். இந்த சம்ம பாருங்க, இது ஒரு பரப்பளவு சம், பரப்பளவு மற்றும் கன அளவு சம். ப்ரீவியஸ் இயர் சம். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கன செவ்வகத்தின் உயரத்தை காண்க. இங்கிலீஷ் இங்கிலீஷ்லயும் படிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சம் ஏரியா வால்யூம் டாபிக்ல, பரப்பளவு கன அளவு டாபிக்ல ஒரு ஷேப்பை உருக்கி இன்னொரு ஷேப்பா மாத்துற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. வரப்போற எக்ஸாம்லயும் கேட்பாங்க. இப்படி கேட்டாலே ஒரே ஒரு ஷார்ட்கட் தான், ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம், அவ்வளவுதான். கனளவு இஸ் ஈக்குவல் டு கனளவு. ஏங்க ஒரு என்னது கியூபா, ஒரு கன சதுரம் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிய நான் அப்படியே உருக்கி ஒரு கியூபாடா மாத்துறேன் அப்படின்னா ரெண்டோட கன அளவு ஒண்ணு தானே, வேற என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்கல, இல்லைன்னா கழிச்சு உள்ளையே, அது அப்படியே மாத்துறேன். ஒரு பாட்டில உருக்கி இன்னொரு பாட்டில மாத்துறேன், அவ்வளவுதானே. அப்ப வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம், இதான் ஷார்ட்கட். என்ன பண்ணணும்? இப்ப என்ன ஷேப்பை பத்தி பேசுறாங்க? கனசதுரம்னு ஒரு ஷேப்பா, இன்னொரு ஷேப் என்ன? கன செவ்வகமா? இந்த ரெண்டு வால்யூமும் ஈக்குவல். ரெண்டு ஷேப் பேசுறாங்கன்னா ரெண்டு வால்யூம் ஈக்குவல். அதுக்கு உங்க கனசதுரத்தோட வால்யூம் தெரியணும். அப்ப ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பரமா நிக்கணும் மைண்ட்ல. என்ன கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன? உங்களை தான் கேட்கிறேன். ஏ கியூப், ஏ கியூப். சரியா? கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா ஏ கியூப். புறப்பளவு ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். 6a ஸ்கொயர். சரலா விடுங்க, வால்யூம் தான் வேணும். சரியா? கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன? LBH. நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். கனசதுரம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல? கனசதுரம் எப்படி இருக்கும் தெரியும்ல? இந்த மாதிரி இருக்கும். சரியா? கன செவ்வகம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதாவது ஒரு டைஸ் இதுக்கு எடுத்துக்காட்டு, இதுக்கு வந்து ஒரு செங்கல் எடுத்துக்காட்டு. A cube is equal to LBH. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஆன்சர். சைடு என்ன? 12 சென்டிமீட்டரா? 12 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 12 கியூப்னு வரும். நீளம் என்ன? 18 நீளம், உயரம் அகலம் 16. உயரம் தான் கேட்குறாங்க, உயரம் தான் கேட்குறாங்க. சரியா? உயரம் தான் கேட்குறாங்க. உயரம் ஹெச்னே வச்சுக்கோங்க. இப்போ ஹச் ஒரு சைடில் இருக்கட்டும், 18 16 இந்த சைடு கீழே கொண்டு போயிடுங்க. மேலே ஆல்ரெடி 12 × 12 × 12 இருக்கு, 18 16 கீழே வந்துடும். சரியா? இது அடிப்போமா? 4 அடிச்சா 3, 4 அடிச்சா 4, திரும்ப 4 அடிங்க 3. சரியா? 3 அடிங்க 6, 6 அடிங்க 2. சரியா? அப்படியே வேகமா நீங்க கொஞ்சம் அடிங்க. 3 2 6, 3 2 2 எவ்வளோ? 6 சென்டிமீட்டர் இஸ் தி ஆன்சர். 6 சென்டிமீட்டர் இஸ் தி ஆன்சர். அவ்வளவுதாங்க. வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம். அப்படியே ஃபார்முலாவை போடுங்க, அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஷார்ட்கட் டேட்டா இந்த மாதிரி எழுத தெரியணும், சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், அடிக்க தெரியணும், மேத்ஸ் முடிஞ்சு. ஃபார்முலா தெரியணும், டேட்டா எடுத்து எழுத தெரியணும், சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், அடிக்க தெரியணும், மேத்ஸ் முடிஞ்சு. இல்லாட்டா ஷார்ட்கட், இல்லாட்டா எக்ஸை வச்சு போடுறது. முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான் மேத்ஸ். அப்படியே போட்டு பார்த்துட்டே இருங்க, டிஃபிகல்ட் லெவல் சம்ஸ் வரைக்கும் போட்டு பார்த்துட்டே இருந்தா முடிஞ்சு மேத்ஸ். 15 டாபிக் உங்க ஃபிங்கர் டிப்ல. சரியா? இதை ஒன்று சொல்லிக்கிறேன். கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா ஏ கியூப், கன செவ்வகத்தோட வால்யூம் ஃபார்முலா LBH, கனசதுரத்தோட புறப்பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 6a ஸ்கொயர், கன செவ்வகத்தோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2 × LB + BH + LH. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. இது வால்யூம் ஃபார்முலா, இது சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா, இது கியூப், இது கியூபாய்டு. கனசதுரம், கன செவ்வகம். சரியா? இப்பே நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் புக்ல இருக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. The CI on ₹15,000 for 3 years if the rate of interest are 15, 20 and 25% for the 1, 2, 3 year respectively. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி விதைகள் முறையே 12, 15, 20, 25%. 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டி காண்க. ஆக்சுவலா கூட்டு வட்டி நீங்க ஒரு வரணும். எங்க கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டி ஒன்று ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரியா? ஒன்றும் இல்லைங்க, அசல் 15,000ங்க, 3 வருஷம் சொல்லிட்டாங்க. சரியா? எப்பவுமே ஒரு வட்டி, கூட்டு வட்டியோ தனி வட்டியோ கொடுத்தா ஒரு வட்டி தான் கொடுப்பாங்க. இங்க ஒரு வருஷத்துக்கு வட்டி மாறுது, வட்டி மாறுது.
கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் மெத்தட்னு ஒரு மெத்தட் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அந்த மெத்தட் படி நான் சம்ம போடுவோம். அது என்ன, அசல் அப்படி எழுதிக்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வட்டி என்ன, 15% வட்டி. அந்த 15% எடுத்து ஆட் பண்ணுங்க, கூட்டுங்க. இப்ப 15,000க்கு வந்து 15% எடுக்கணும். நம்மளால 15% ஸ்ட்ரைட்டா எடுக்க முடியாது. ஆனா 15,000க்கு 10% வந்து 1500. ஒரு நம்பருக்கு 10% கண்டுபிடிக்கணும்னா நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி விட்டீங்கன்னா 10%. சரியா? இப்ப 10% என் கையில இருக்கு. ஆனா நான் எடுக்க வேண்டியது இன்னொரு 5%. அதாவது 15% தான் நான் எடுத்து ஆட் பண்ணணும். நான் எடுத்து கூட்ட வேண்டியதுன்னா 15%. என் கையில இப்ப 10% இருக்கு. எனக்கு இன்னும் 5% வேணும். இப்ப 10% எடுத்திருக்கேன்ல, 10%ங்கிறது 1500 தானே. அதை பாதியா உடைங்க, 750 வருமா? இது 5%. முடிஞ்சா? அப்போ நம்பருக்கு 15% எடுக்கணும்னா நம்பருக்கு 10% எடுத்துட்டு அதை பாதியா உடைங்க, 5%. மொத்தம் கூட்டினீங்கன்னா 15%. மொத்தமா கூட்டுங்க. 0 5 2 1 7 14,250 வருது. இது ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்து பண்ணணும். இந்த 14,250 இங்க எழுதிக்குவோம். அடுத்து எத்தனை பர்சன்ட்? 20%. 14,250க்கு 10% திரும்ப எடுங்க. இந்த நம்பருக்கு எடுங்க. 15,000 மறந்துருங்க. இப்ப இதா புது அசல். சரியா? 1725 1725 கூட்டுங்க. 7 8 9 10 1 9 10 17 1 8 9 10 1 20,700 வருது. சரியா? இப்ப இன்னொரு வாட்டி கூட்டணும். அதாவது 20,700க்கு 25% எடுக்கணும். எத்தனை பர்சன்ட்? 25%. இப்ப 25% எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஒட்டுமொத்த நம்பரே 4ஆல வகுத்தீங்கன்னா 25%. ஒட்டுமொத்த நம்பரே 4ஆல வகுத்தீங்கன்னா, ஏன்னா நம்பருங்கிறது 100%னா அது 4ஆல வகுத்தா 25%. இதை கொஞ்சம் தனியா பண்ணுவோம். 20,700 பை 4 போடுங்க. 5 4 20, 4 1 4, 7 4 28, 5,175 வரும். அப்படியே கூட்டுங்க. 25,675 வருதுங்க. 25,675ங்க. இது வந்து மொத்த தொகைங்க. மொத்த தொகை. இது வந்து அசலுங்க. சரியா? இவங்க கேட்கறது வந்து கூட்டு வட்டிங்க. அப்ப மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணுங்க. மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம்னா 25,675ல இருந்து 15,000 கழிச்சோம்னா 10,675 வரும். 10,675ன்னு வரும். சரியா? இங்க ஆப்ஷன்ல இல்ல, 10,675ன்னு வரும். ஏன் தப்பு பண்ணிட்டோமா பாருங்க. ஒரு நிமிஷம் 7 1 8. ஓகேவா? 8 10,875. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 10,000 இங்க கூட்டினா 8 வரும். அது 6ன்னு போட்டேன். 8 10,875. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? அப்படியே 10% 5% எடுத்து ஆட் பண்ணுங்க. அடுத்து 10% 10% எடுத்து ஆட் பண்ணுங்க. அடுத்து 25% தனியா எடுத்து ஆட் பண்ணுங்க. முடிஞ்சு. சரியா? முடிஞ்சு. இதை மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லயும் போடலாம். ஆனா அது அப்படியே பெருக்கிட்டே போகணும். அது கடுப்பா வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. என்ன 25% எடுக்க 4ஆல வகுத்துருங்க. 10% எடுக்க கடைசி டிஜிட்டை தூக்கி விட்டுருங்க. 5% எடுக்க 10 பாதியா உடச்சு விட்டுருங்க. மேக்ஸிமம் 10%, 5%, 25% தானே கேட்பாங்க. 20% கேட்பாங்க. அவ்வளவுதானே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் எடுத்து பாருங்க. அப்படிதான் கேட்டிருக்காங்க. நல்லா ஈஸி தான். சரியா? ஆன்சர் 10,875. இது வந்து கூட்டு வட்டி டாபிக். கூட்டு வட்டி டாபிக்னா பெர்சன்டேஜ் மெத்தட்ல போட்டுடலாம் அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுங்க. வாங்க வா எல்சிஎம் எல்சிஎஃப் டாபிக் வந்துருச்சு. சரியா? மீசிமா மீப்போ வந்துருச்சு. ஓகே வா. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகமாகும். ஓகே சூப்பர். LCM of two numbers is 6 times the HCF. HCF is 12. மீப்போவா 12. ஒரு நம்பர் 36. இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். LCM HCFல எல்சிஎம்மையும் எஸ்சிஎஃப் பெருக்குனீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு வரும். அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். மீசிமா இன்டு மீப்போவா இஸ் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன். இப்போ இங்க HCF வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்களா, இருக்கிற இடத்துல 12ன்னு போடுங்க. சரியா? எல்சிஎம் கொடுக்கல. ஆனா முதல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. HCF என்னவோ அதுல 6 மடங்கு தான் எல்சிஎம்ங்கிறாங்க. 6 மடங்கா எல்சிஎம். 12ங்கிறது HCF-ஆ? 12 இன்டு 6 எவ்வளோ? 72 எல்சிஎம். கரெக்டாங்க? அப்படியே நீட்டா பண்ணா போதும்ல. எதுக்கு பயப்படணும்? அப்படியே சம்மு பெருசா இருக்கா, ஐயோ அதெல்லாம் இல்ல. HCF எங்க 12? அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து போடு. அழகா போடு. 12 அப்படி நல்லா எழுதுறேன். சூப்பரா இருக்குல்ல? அப்புறம் எல்சிஎம் வந்து 6 மடங்கு. இன்டு 6 போடு. இன்டு 6 கஷ்டமா இருக்கா? அது தனியா இங்க குட்டியா, அப்படி குட்டியா ஜாலியா இருக்குல்ல? அந்த பின்னாடி ஸ்பேஸ் ஃபார் ரஃபா கொடுத்துருப்பாங்களா, அங்க 12 இன்டு 6 72 போட்டோம். அப்படி என்னப்பா என்ன ஸ்ட்ரெஸ்? ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லையே. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட். ஒரு நம்பர் வந்து 36. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் 36ங்கறாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க.
சரியா? ஒரு நம்பர் 2 நம்பரை பெருக்கணுமா, அந்த ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் என்ன? சரியா? ரொம்ப ஈஸி தான். அந்த இன்னொரு நம்பர் அங்கிட்டே வச்சுக்கோங்க, அங்கிட்டே இருக்கட்டும். 36 கீழே கொண்டு வாங்க. ஓகேவா? கீழே கொண்டு வாங்க. 36ல 72 2 வாட்டி போகும். இந்த சின்ன சின்ன டேபிள்ஸ்லாம் அடிக்கிற பழக்கத்தை விடுங்க. சும்மா 2ஆல அடிச்சிட்டு இருக்குது, 3ஆல அடிச்சிட்டு இருக்குது. அப்கிரேட் ஆகுங்க. சரியா? அப்படியே வெர்ஷன் 2.2 ரீலோடடு டக்குன்னு அப்கிரேட் ஆகுங்க. 36ல அடிங்க. 12 2 எவ்வளோ? 24. ஸோ இன்னொரு என்ன 24 இஸ் த ஆன்சர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின் 24 இருக்கு ஆப்ஷன்ல. எஸ், 24 இஸ் த ஆன்சர். மீசிமா மீ போவா. அப்ப ஒரு சம்ல ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சம்ல ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்படியே ஒவ்வொரு சம்லையும் வெரைட்டி அடிச்சு நவுத்து. அட என்னடா அது டயக்ராம்னு வந்தாலே அப்படியே கேமுங்க. டயக்ராம் வந்தாலே அந்த கேம் விளையாடணும், ஜாலியா இருக்கும். இதெல்லாம் என்ன டாபிக்கா? ரீசனிங் வாங்க, பசிலுங்க வாங்க. என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம். சரி, என்னன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் தான். என்னவா இங்க கொஸ்டின் மார்க் இங்க இருக்கு. சரியா? 11 இருக்கு, 8 இருக்கு, உள்ள 27 வந்திருக்கா? 11ஐயும் 8ஐயும் என்ன பண்ணா 27 கிடைக்கும்? இப்படி ஏதாவது கேம் மாதிரி விளையாடணும். அப்புறம் 4ஐயும் 5ஐயும் என்ன பண்ணா 1 கிடைக்கும்? 7ஐயும் 2ஐயும் என்ன பண்ணா 125 கிடைக்கும்? அப்படி என்ன பண்ணான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை அப்படியே இங்கே பண்ணி விட்டுருங்க ஆன்சர். சரியா? எப்படிலாம் கொஸ்டின் இருக்கிற யோசிச்சிருக்காங்க பாருங்க. என்ன நம்ம முடிச்சு விட்டுருவோம். 11ஐயும் 8ஐயும் ஏதாவது ஒன்று பண்ணி 27 கொண்டு வரணும். இந்த 2 பண்ணி இது, இந்த 2 பண்ணி இது, இந்த 2 பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி ஃபர்ஸ்ட் இதை டெமோக்கு எடுத்துக்குவோம். சரியா? என்ன பண்ணலாம்? 2 கூட்டலாமா? கூட்டினா 19 தான் வரும். லாஜிக்கே இல்லை. 2 கழிச்சு விடலாமா? கழிச்சா 3 வரும். கழிச்சா 3 வருது. ஓகே, இங்க 27 இருக்கு. 3 கியூப் கை விடுங்க. 3 கியூப் 27. 3 கியூப் 27. அப்ப என்ன டெக்னிக் பயன்படுத்திருக்காங்க பாருங்க. கொஸ்டின் எடுத்தவங்க 2 கழிக்கணுமா, அப்படியே கியூப் பண்ணுமா? அப்படியே இன்னொன்னுக்கும் செக் பண்ணிக்கோ. எதுக்கு வேற இன்னொருக்கும் செக் பண்ணிக்கோ. இதுக்கு செக் பண்ணுவோம். 7 2 கழிச்சா 5ஆ? 5 கியூப் 100. அட்ரா எக்ஸாம்ல அப்படி அடிக்கணும். அதுக்கு பிரியாபில் தட்டாதீங்க. எக்ஸாம்ல அப்படி சந்தோஷப்பட்ட ஆன்சர் வரணும். அட்ரா 4 5ஐயும் டிவைட் பண்ணா இது மைனஸ் பண்ணா 1 கியூப் 1. அப்ப என்ன டெக்னிக்னா 2ஐயும் மைனஸ் பண்ணி 6, 9ல 3 கழிச்சா 6 கியூப் என்ன 216. கியூப்ல 1 கியூப்ல இருந்து 10 கியூப் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343. புரியுதா? 9 கியூப் 361, 10 கியூப் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6 கியூப் 216 இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரியா? ஒரு இது நம்மளே உருவாக்குவோமா இந்த மாதிரி? 11 8ஆ? 11 8. இங்கே ஒரு நம்பரே சும்மா உருவாக்கி பார்ப்போம், ஜாலியாக இருக்குல்ல. என்ன பண்ணலாம்? 11ல் 8 கழிச்சா எவ்வளோ வருது? 3ஆ? ஓகே. 11 8 கூட்டினா எவ்வளோ வருது? 19ஆ? 19 3 கூட்டினா 22 நீங்கள் வைப்போம். நம்மளே ஒரு சர்க்கிளை போடுவோம், உருவாக்கி பார்ப்போம். 22. சரியா? இப்படி கொடுப்பாங்க. இங்கே 22ன்னு கொடுப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணோம்? 2ஐயும் கழிச்சா 3, 2ஐயும் கூட்டினா 19. இது 2ஐயும் கூட்டி நான் இங்கே போட்டிருக்கேன். இதை இங்கே போடுவோமா? 2ஐயும் கழிச்சா 1, 2ஐயும் கூட்டினா 9, இது 2ஐயும் கூட்டினா இங்கே 10ன்னு போடுவாங்க. அடுத்த எக்ஸாம் வரப்போற எக்ஸாம்ல அதான் பண்ணுவாங்க. இது 2ஐயும் கழிச்சா 5, 2ஐயும் கூட்டினா 9, கூட்டி 14ன்னு போடுவாங்க. கண்டுபிடிங்க அப்படிங்குவாங்க. இப்போ நீங்க மறந்துருங்க, நான் இப்போ பண்ணதெல்லாம் மறந்துருங்க. கண்டுபிடிங்க பாப்போம். இல்ல மறந்துருங்க. சரியா? கண்டுபிடிங்க. 11 8 22. எப்படி கூட்டினா 19 வருது, ஆனா 22ன்னு இருக்கே. கழிச்சா 3, கூட்டா 22. சரி, இதெல்லாம் நானா இப்ப கொடுத்துருக்கேன். ரெடிமேடா ஒரு கொஸ்டின் இப்ப கொடுக்குறேன். கொஸ்டின் நீங்களே எடுக்க பழகுங்களே. இப்ப என்ன அப்ப? இல்ல நீங்களே கொஸ்டின் எடுக்க பழகுங்க. இப்ப என்ன அப்ப? என்னன்னு கேக்குறேன். ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்து the average mark of 25 students. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. சூப்பர். இந்த மாதிரி ஒரு நம்பர் பல்லா இன்னொரு நம்பர் தவறா எடுத்துட்டாங்க அப்படின்னு எந்த சம் கேட்டாலும் சராசரி டாபிக்ல ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நியூ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் கரெக்ஷன் பை என். இதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம். புது சராசரி இஸ் ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் கரெக்ஷன் டிவைடட் பை என். அது என்ன சார் பழைய சராசரி? சொல்லிருக்காங்களே 25 மாணவர்களோட சராசரி 78.4ங்கிறாங்களே, அதான் பழைய சராசரி.
சரியா? அது என்ன சார் என்ன எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 25 ஸ்டூடெண்ட்ஸ், கீழே 25. அது என்ன சார் கரெக்ஷன்னா எந்த நம்பருக்கு பதிலா எந்த நம்பர் தப்பா போட்டாங்க? 96ங்கிற மதிப்பு உள்ள வரணும், 69 தவறு. சரியா? 69 தப்பு, 96 உள்ள வரணுமா? அப்ப 69க்கு முன்னாடி மைனஸ் போட்டுங்க, 96க்கு முன்னாடி பிளஸ் போட்டுங்க. இதான் கரெக்ஷன் என்ன தெரியுமா? எது உள்ள வரணுமோ அது பிளஸ், எது வெளில போகணுமோ அது மைனஸ். முடிஞ்சா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். 78.4 பிளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 7 8 27/25 வரும். 27/25. 78.4 பிளஸ் 27/25 அப்படின்னு வரும். சரியா? இப்ப உங்களால இந்த 25ல அடிச்சிட்டு இருக்க முடியாது. சரியா? நான் சொல்ற மாதிரி ஒன்று பண்றீங்களா? நான் சொல்ல இதை அடிச்சா பாயிண்ட் கடுப்பா வரும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. 25 100/4 எழுதிக்கலாமா? 100 700 இல்ல, வெறும் 100/4 25 தானே. 25 இங்க 100/4 எழுதிக்கலாமா? இப்ப கீழே 4 மேல போயிடுமா? 25 சும்மா நான் 100/4 எழுதிக்கலாம். அது 25 தானே, ரெண்டு ஒண்ணு தானே. 4 மேல போயிடுமா? அப்ப 4 மேல பெருக்குனீங்கன்னா 7 × 4 எவ்வளோ? 7 4 28, 2 4 2 8 10, 108/100 வரும். கரெக்டா? 108 4 மேல போச்சுன்னா 108/100 வருமா? கீழே 2 0க்கு பாயிண்ட் இங்க வருமா பாயிண்ட்? அப்ப 78.4யும் 1.08 ஆட் பண்ணா 79.48 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சரியா? சும்மா சின்னதா ஒரு ட்ரிக். அப்படி 25க்கு பதிலா 100/4 போட்டு அப்படி 4 அப்படி பெருக்கி அப்புறம் கீழே 2 0 பாயிண்ட்டை வச்சு கூட்டி ஆன்சரை போட்டோம். சரியா? ஆன்சரை போட்டோம். சூப்பர் சம். வாழ்த்துக்களுங்க, சூப்பரா பண்ணிட்டீங்க. சரியா? டைம் அண்ட் ஒர்க் போட்டாச்சு, ஏரியா வால்யூம்ல ஒரு சம் பார்த்தாச்சு, ஏன்னா தனி வட்டி கூட்டு வட்டியில் ஒரு சம் பார்த்தாச்சு, ஏன்னா அப்புறம் என்னது ஆவரேஜ்ல ஒரு சம் பார்த்தாச்சு, இந்த ரீசனிங்ல ஒரு சம் பார்த்தாச்சு, எல்சிஎம் எல்சிஎஃப்ல பார்த்தாச்சு. அப்படியே வரும் வெரைட்டியை காட்டாம விட மாட்டேன். நான் வெரைட்டியை காட்டாம விட மாட்டேன். சரியா? வெரைட்டியா போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சம கவனிங்க. If the population in town has increased from 20,000 to 25,000 in a year, find the percentage increase in population. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை, நகரத்தின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்கறாங்கன்னா ஒரு சம்ல மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டாங்கனாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். சரியா? percentage increase is equal to, ஆங்கிலத்தில் சொல்றேன் ஃபர்ஸ்ட், டிஃபரன்ஸ் பை ஸ்மாலர் நம்பர் இன்டு 100. சரியா? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிச்சுக்கோ கொஞ்சம். இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன். percentage increase is equal to difference by smaller number into 100. சதவீதம் உயர்வு is equal to, சதவீதம் அதிகரிப்பு is equal to வித்தியாசம் by சிறிய எண் into 100. இப்ப சதவீதம் அதிகரிப்பு தானே கேக்குறாங்க. வித்தியாசம்னா 2 நம்பருக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க. எப்படியும் சம்ல 2 நம்பர் கொடுப்பாங்க. அது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? 5,000மா? 20,000க்கும் 25,000க்கும் வித்தியாசம் 5,000. சிறிய எண் ஸ்மாலர் நம்பர், எஸ்என்னா ஸ்மாலர் நம்பர், ரெண்டுல சின்ன நம்பர் என்ன? 20,000மா இன்டு 100. சரியா? 3 0 கேன்சல், 1 0 கேன்சல், 2 5 வடி போகும். 5 5 25% இஸ் த ஆன்சர். டிக் பண்ணு. ப்ரீவியஸ் क्वेश्चन இது. சரியா? ப்ரீவியஸ் क्वेश्चन 25%, 25% இஸ் த ஆன்சர். 25% இஸ் த ஆன்சர். ஓகே பக்கா? வித்தியாசம் பை சிறிய எண் இன்டு 100. சரி, ஒருவேளை பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு கேக்குறாங்க. அதாவது 25,000 20,000 குறையுது, 25,000 20,000 குறையுது, பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ இது முடிச்சாச்சு. சப்போஸ் பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்டாங்கன்னா, பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பை ஹையர் நம்பர் இன்டு 100. அதே மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் 5,000 போட்டு 25,000 கீழே போட்டு இன்டு 100 போட்டீங்கன்னா ஆன்சரு. மேல 5,000 கீழே 25,000 இன்டு 100 போட்டீங்கன்னா ஆன்சர். சரியா? என்ன கேட்டா? சதவீதம் குறைவுன்னு கேட்டா. ஓகே, அடுத்த ஒரு ஏரியா வால்யூம்ல ஒரு 25க்கு 4 சம்லா கேட்குறாங்க. ஒரு வாட்டிலாம் கேட்டிருக்காங்க, 5 சம்லா கேட்டிருக்காங்க. சரியா? ஃபார்முலா தான். An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder radius 8 cm. Find the height of the cylinder. 12 cm ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 cm ஆரமுள்ள உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல பார்க்கணும். ஓகே, ரைட். இது ப்ரீவியஸ் இயர் தான். இது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு சம்மு.
உருக்கப்பட்டு மாத்தணும் அப்படின்ட்டு. அதே தான், வேற ஏதாவது மாடல் எடுத்து வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே தான், டக்குன்னு போட்டுடலாம் அதை. சரியா? அதாவது உருக்கி மாத்துறாங்கனாலே வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம்ங்க. மெல்ட்னு வார்த்தை பார்த்தாலே அதாங்க, போங்க ஷார்ட்கட் அதாங்க. சரியா? வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம். இங்க ஆனா ரெண்டு ஷேப்பும் வேற வேற. ஒன்னு சிலிண்டரு, ஸ்பியர். ஒன்னு ஸ்பியர், இன்னொன்னு சிலிண்டர். அதாவது ஒன்னு இது கோலம், இன்னொன்னு உருளை. கோலத்தோட வால்யூம் என்ன? கோலத்தோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். சிலிண்டரோட வால்யூம் என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரியா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பையும் பையும் கேன்சலா? ஓகே, ஆறு ஆறும் கேன்சல் பண்ணி விட்டுலாமா? ஹலோ இருங்க, இது கோலத்துக்கு வேற ஆரம்ங்க, உருளைக்கு வேற ஆரம்ங்க, ரேடியஸ் வேற வேறங்க. இருங்க, கேன்சல் பண்ணாதீங்க, இருங்க, வேற வேற ஆரம்ங்க. இங்க பாருங்க, 12 சென்டிமீட்டர் கோலத்தோட ஆரங்க. ஏன்னா 8 சென்டிமீட்டர் வந்து உருளையோட ஆரங்க. அப்ப 12 சென்டிமீட்டர் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 12 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்புறம் 8 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹைட் தான் கேட்குறாங்களா? ஆமா, ஹைட் தான் கேட்குறாங்க. உருளையின் அதாவது உருளையின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், இதை சால்வ் பண்ண ஆன்சர். சரியா? இந்த 2 8 இங்கே கீழே கொண்டு வந்துருங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு பாருங்க. சரியா? 2 2 6 இதென்ன 3 3 2 ஆல வச்சா 2 2 4 4 3 36 36 36. ஆப்ஷன் சி. சரியா? டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும். இந்த மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் முன்னாடி போட்டு அதே மாதிரி சம் தான். இது கூட வேற வெரைட்டியில் எடுத்து வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இருந்தாலும் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆனால் ப்ரீவியஸ் இயர் தான். 2 ஈக்குவல், பை பை கேன்சலு, அப்புறம் வேற 6 வேற 6, 8 2 8 கீழே கொண்டு வந்து அப்படியே அடிச்சு விட்டே தான் ஆன்சர் வந்துடும். 36. சரியா? 36 36. ஓகே, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 36 × 24 டக்குன்னு போடுங்க பார்ப்போம். நோட்டு பேனா இருக்கா? உங்களுக்கு வந்து 5 செகண்ட் டைம். போடுங்க பார்ப்போம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். போடுங்க. 5 செகண்ட் முடிஞ்சு. பாஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. 5 செகண்ட் முடிஞ்சு. டக்குன்னு போடணும். சரியா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆனால் 24 கேரி 2 12 14 6 2 12 கேரி 1 6 7 4 6 8 864 4 6 8 864 6 4 24 நான் போடுறேன்ல. கேரி 2 என் மனசுல தான் இருக்கணும். நாமளும் 12 2 சேர்த்தா 14 போட்டுருணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக 2 போட்டேன். மனசுக்குள்ள இருக்கணும். 6 2 12 கேரி 1 மனசுக்குள்ள இருக்கணும். 3 2 6 1 சேர்த்தா 7 4 6 8 முடிச்சு 860. சும்மா பிராக்டிஸ்க்கு இது மாதிரி பண்ணிட்டே இருங்க. மேத்ஸ் வரலனா பேனா எடுத்து சும்மா இப்படி பெருக்கிற இதான் ஒன்று செஞ்சுட்டே இருங்க. நம்பர்ஸ இதான் ஒன்று செஞ்சா வரும். அதெல்லாம் வரும். வந்துச்சா சிம்பிளிஃபிகேஷனு? வரும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து பாருங்க, முடிச்சு விட்ருவோம் வாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். x × x - 1 இங்க பாருங்க. சரி ஓகே இருங்க. டிவைடட் பை x² / x² - 1 இருக்கா? இது என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த டிவிஷனுக்கு பதிலா இன்டுன்னு போடணும். என்ன சார் நீங்க பாட்டுக்கு சைனை மாத்தி விட்டீங்கன்னு கேக்குறீங்களா? மாத்தலாம் மேத்ஸ்ல. என்ன சொல்றீங்க? இல்ல இங்க மாத்தினா இதையும் மாத்தணும், இதையும் தலையிலா மாத்தணும். இதை நீங்க இன்டுன்னு போட்டீங்கன்னா இதையும் தலையிலா போடணும். ஸோ மேல x² - 1 கீழே x². இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டுமே ஒன்று தான். சரியா? இது டிவிஷன் பதிலா மாத்தி டிவிஷனுக்கு மாத்தி சிம்பிள் இன்டுன்னு போட்டீங்கன்னா இதையும் தலையில ஆகணும். சரியா? இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? நான் அடிச்சு எழுதிடுறேன். a² - b² மாதிரி இருக்கா? a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. a + b × a - b. x - 1 x - 1 கேன்சலா? இப்போ இங்க மேல ஒரு எக்ஸும் கீழே ஒரு எக்ஸும் கேன்சலா? அப்ப ஆன்சர் வந்து x + 1/x னு வரும். ஆன்சர் என்ன வரும்? x + 1/x. நிறைய அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சரா இருக்கு. சரியா? x + 1/x. அது தெரியாத ஆன்சரா அப்ப ஆப்ஷன் பி போட்டுடலாம் போல. இல்ல சும்மா சொன்னேன். சரியா? x + 1/x. ஸோ டிவிஷனை இன்டூ ஆகுனீங்கன்னா தலையில போட்ட ஆன்சர். ரைட். பக்கா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 1 - 1/3. அப்படியே போயிட்டே இருக்கா? அப்படியே போயிட்டே இருந்தா நம்ம என்ன அப்படியே வெக்ஸ் ஆயிடுவோமா? போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க, 1 - 1/3 எவ்வளோன்னு பாருங்க. 3 × 1 3. அதாவது பெருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க பாட்டுக்கு 1 - 1/3 0/3 போட்டு விட்றாங்க. இருங்க, இதை எப்படி பெருக்கணும்? 3 × 1 3 அப்படின்னு பெருக்கணும். 3 - 1 அதாவது 3 1s 3 3 - 1 2/3 அப்படின்னு எழுதணும். சரியா? அப்புறம் பாருங்க 1 - 1/4 ஒரு 3 இதுக்கு எழுதுவோம் நம்ம. 4 1s 4 4 - 1 3/4 எழுதணும். அப்புறம் என்ன 1 - 1/5 5 4/5 வரும். அப்படியே எக்ஸெட்ரா 1 - 1/100 100 - 1 99/100 வரும். சரியா? இப்படி எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட். எழுதிட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க. சும்மா பார்த்துட்டே இருங்க. எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க கேட்குறீங்களா?
உம்பலா பார்க்காதீங்க. பார்த்தா என்ன தெரியுது? இந்த 3 3 அடிபடுதா? 4 4 அடிபடுதா? 5 5 அடிபடுதா? சார் ஒண்ணுமே இல்லை, இதை அடிக்கிறீங்க. அடுத்து ஒன்று இருக்கும், கண்ணுக்கு தெரியணும். என் கண்ணுக்கு தெரியுது அங்க 5, இங்க கீழே 6 இருக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. இந்த 6 இந்த 6 அடிபடுமா? அப்படிதானே இருக்கு சீரியஸ். இந்த 7 இந்த 7 அடிபடுமா? இங்க ஒரு 99 இருக்குமா? இந்த 99 அடிபட்டுருமா? அப்படிதானே இருக்கு, அப்படிதான் இருக்கு. இங்க 3 3 4 4 5 5 6 6 7 8 9 99 99 அடிபட்டுச்சா? கீழே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 100 இருக்கா? இங்க மீதி எல்லாம் அடியா? இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 2 இருக்கா? மேல ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு, நடுவில் எல்லாம் அடி. தூக்கு, கொத்தா தூக்கி வெளில போ. 2/100 இஸ் த ஆன்சர். அடிச்சு விட்டீங்கன்னா 1/50 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப 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 சிம்பிள். ஷார்ட்கட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா இங்க என்ன நம்பர் இருக்கு? 343. அப்படியே இது ஸ்கொயர் போடுங்க, அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. நான் ஸ்கொயர் போட்டேன்ல மேல, அதான் ஆன்சரு. மைனஸ் பண்ணுங்க ஆன்சரு. சரியா? 0 3 230. 230யா 240யா? ஒரு நிமிஷம், 240 இருக்கு. 230 தானே ஒரு ஆன்சரு. என்னப்பா 4ல் 1 போச்சுன்னா 3 தானே, 3ல் 1 போச்சுன்னா 2 தானே. இது எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது ஒய்னு வச்சுக்கோங்க. அதாவது 343 வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 113 வந்து ஒய்னு வச்சுக்கோங்க, ஒய் இன்டூ ஒய் வந்து ஒய் கியூப். கீழே எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயரு அப்படின்னு வருமா? இது இப்படி எழுதிக்கணும், இப்படி மாற்றி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது ஃபார்முலா என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா சொல்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இதான் ஃபார்முலா. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இதான் ஃபார்முலா. சரியா? கீழே என்ன இருக்கு? ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா? இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகுதுக்காக அப்படி கொடுக்குறாங்க சம்மே. என்ன லெஃப்ட் வித் என்ன? கடைசியா என்ன மிஞ்சுது? எக்ஸ் மைனஸ் ஒய் மிஞ்சுது. எக்ஸ்னா என்ன வச்சுக்கிட்டோம்? 343 வச்சுக்கிட்டோம். ஒய்னா என்ன வச்சுக்கிட்டோம்? 113 வச்சுக்கிட்டோம். ஸோ 0 3 2 230 இஸ் த ஆன்சரு. இதுக்கு ஆப்ஷன் கொஞ்சம் செக் பண்ணுங்க. 230 தான் அதுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் மைனஸ் ஒய் 343 மைனஸ் 113 243 இஸ் த ஆன்சரு. சரியா? இங்க 353 இருந்தா கூட, இங்க 53 இருந்தா கூட 240 ஆன்சர் வரும். 243 இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஓகே, ஏதோ ஒரு கரெக்ஷன் அதை பார்த்துருவோம். ரைட்டா? பக்கா 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 ரைட். ஷார்ட்கட் என்ன? இதை அப்படியே மைனஸ் பண்ணா போதும். சப்போஸ் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அப்படியே பிளஸ் பண்ணா போதும். அதுக்கேற்ற மாதிரி கீழே சைனை மாத்திடுவாங்க, ஃபார்முலாவோட சைனை. சரியா? மேல என்ன இருக்கோ அதை பண்ணிருங்க. ஓகேவா? மேல என்ன இருக்கோ அதை பண்ணிருங்க. 3 numbers are in the ratio 5:6:7. Their product is 5670. Then the largest number is 3 எண்களின் விகிதங்கள் முறையே 5:6:7. அவற்றின் பெருக்கல் பலன் 5670 எனில் மிகப்பெரிய எண்ணை கண்டறிக. மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்குறாங்க. எதுல? 5:6:7ல மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட்டை கவனிங்க. இந்த 5 6 7 பெரிய நம்பர் என்ன? 7 தானே பெரிய நம்பர். 5 6 7 பெரிய நம்பர் என்ன? 7 தான் பெரிய நம்பர். சரியா? அவங்க கேட்கறது பெரிய எண்ணை தான் கேட்குறாங்க. ஆனால் 7ங்கிறது டூப்ளிகேட். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் வேற ஒன்று, ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்கு. 7க்கான ஒரிஜினல் நம்பர் ஒன்று வரும்ல ஆன்சரு, அந்த நம்பர்ல 7 வந்து வகுப்படும், 7 போகும், 7ஓட மல்டிபிள்ஸ் அது. அப்ப இங்க கேட்கறது பெரிய எண் தான். 3 ரேஷியோல பெரிய எண் 7. 7ல ஆப்ஷன்ல எது போதோ அது ஆன்சரு. 7ல எது போதோ அது ஆன்சரு. 12 7ல போதா? போகாது. 13 15 7ல போகுமா? போகாது. 30 7ல போகுமா? போகாது. 21 7ல போகுமா? போகும். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். முடிஞ்சா? ரேஷியோல இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை போட்டு முடிச்சு விட்டுற வேண்டியதான். சார் சம்மே போடல, என்ன சார் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 7ல ஒரே நம்பர் மட்டும் தான் போதான்னு பாருங்க. சப்போஸ் 3-4 நம்பரும் 7ல போகுதுன்னா அப்ப சம்ம போடுங்க. சம்ம எப்படி போடணும்னா, ரேஷியோனால எப்பவுமே டூப்ளிகேட்டுங்க. 5:6:7 டூப்ளிகேட். அதை ஒரிஜினலா மாத்தணும்னா 5x 6x 7x அப்படின்னு ஒரிஜினலா மாத்துங்க. சரியா? பக்கத்துல எக்ஸால பெருக்குனீங்கன்னா அந்த நம்பர் ஒரிஜினலா மாறிடும். இப்ப என்ன பண்ணுங்கன்னா 3க்கும் பெருக்கல் பலனுங்கிறது 5670. 3யும் பெருக்குங்க. x இன்டு x வந்து x கியூப்னு வரும். இந்த 5 6 7 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. இது 5 6 7, இது 5 6 7. ஆனா கீழே பெருக்கி இருக்கு.
அப்படியே சேர்ந்து இருந்துச்சுன்னா அடிச்சு விட்டுலாம். சரி என்ன பண்ணுறது, அடிங்க 5ஆல் அடிங்க. 1 1 5 3 15 4. 6ஆல் அடிங்க. 6 1 6 8 48. 6 வந்து 9 6 54. திரும்ப 7ஆல் அடிங்க. 7 2 14 7 7. ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27ன்னு வருது. எக்ஸ் கியூப் 27னா எக்ஸ் வந்து 3. சரியா? இப்போ நான் அடிச்சதை கொஞ்சம் பொறுமையாகவே அடிச்சு பாருங்க. பொறுமையாகவே அடிங்க. 27ன்னு வரும். எக்ஸ் கியூப் 27னா எக்ஸ் 3. இவங்க என்ன கேட்குறாங்க, பெரிய நம்பரா? பெரிய நம்பர் என்ன எக்ஸ்? 7x. எக்ஸ் 3னா 7 3 எவ்வளோ? 21 இஸ் த ஆன்சர். இப்படி தான் சம்ம போடணும். சம்ம இப்படி தான் போடணும். ஆனால் நான் போடலை, டக்குன்னு ஆன்சர் அடிச்சு விட்டேன். ஏன்னா பார்த்தோன்னே தெரியுது ஆன்சர் அதான்ட்டு. பெரிய நம்பருக்கு ஆனால் மல்டிபிள்ஸ் பெரிய நம்பர் தான் ஆன்சர். சரியா? எங்க அங்கே அந்த டி ஆப்ஷன் 213 இருக்கா? ஓகே, அந்த போன சம்ல ஏ ஆப்ஷன் 213 இருக்கு. சரியா? ஏ ஆப்ஷன் டைம் என்ன? ஏ ஆப்ஷன் 230. அப்படியா? சரி, இந்த ஒரு சம்மோட நம்ம நிப்பாட்டுவோம். அப்படியே பகுதி 2ன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஒரே இதில் உங்களை மேத்ஸை டம்ப் பண்ண விரும்பல. நம்ம இந்த எல்லா டாபிக்ஸும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். 20 25 சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பகுதியில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? The ratio of two numbers previous questions பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த பகுதியில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. The ratio of two numbers is 3:5. When 9 is subtracted from each number, the ratio becomes 12:23. Then the smallest number என்ன? இரு எண்களின் விகிதங்கள் முறையே 3:5 எனில் இரு எண்களிலிருந்து 9ஐ கழித்தால் கிடைக்கும் விகிதமானது 12:23. சிறிய எண்ணை காண்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த மேல விகிதத்தை இங்கேயும் போட்டுக்குங்க. கீழே விகிதத்தை இங்கேயும் போட்டுக்குங்க. இப்படி போட்டுக்குங்க, ஸ்கொயர் மாதிரி போட்டுக்குங்க. 9 கழிக்கணுமா? 9 நடுவில் போட்டுங்க. எதை கழிக்கணுமோ கூட்டணுமோ, இங்கே ஆடட் இருந்தாலும் சரி சப்ட்ராக்டட் இருந்தாலும் சரி நடுவில் போட்டுங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிங்க. 23க்கும் 12க்கும் வித்தியாசம் கண்டுபிடிங்க. இதை நான் முன்னாடியே ஏஜஸ்ங்கிற டாப்பிக்கில் அந்த ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 23க்கும் 12க்கும் வித்தியாசம் என்ன? 12 22 11 இன்டூ சென்டர் நம்பர் என்ன? 9. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இன்டூ சென்டர் நம்பர். பண்ணிட்டீங்களா? இப்போ கீழே ஒன்று போடணும். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிற மாதிரி போடுங்க. இருங்க, இதையும் பெருக்குங்களே. 69 வருமா? இதையும் பெருக்குனா இதையும் பெருக்குங்க. அதாவது இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும். சரியா? இது ரெண்டையும் பெருக்குனா 60 வருமா? ரவுண்டு பண்ணிக்கோங்க, அப்படி ரவுண்டு போட்டுக்கோங்க. சரியா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? 69க்கும் 60க்கும் 9 வித்தியாசமா? அந்த 9 கீழே போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இன்டூ சென்டர் நம்பர் டிவைடட் பை கிராஸ் வித்தியாசம். கிராஸ் வித்தியாசம் கீழே 9 அடிபட்டு 11 வந்துடும். இப்போ இந்த நம்பர் வந்துருச்சு. அப்ப ஆன்சரே வந்த மாதிரி தான். இருங்க, சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்களா? மேலே இதா இந்த 2ல எது சின்னது? 3 சின்னதா 5 சின்னதா? 3 தானே சின்னது. வந்திருக்க 11 3ஆல பெருக்குங்க. ஆன்சர் 33 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இன்டூ சென்டர் நம்பர் டிவைடட் பை கிராஸ் வித்தியாசம். கீழே அடிச்சா ஒரு நம்பர் வரும். இன்டூ 3 பண்ணா 33. கரெக்டா? பக்கா? ஸோ ஒரு 13 சம்ம 35 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். அடுத்த பகுதியில் மீதி இருக்கக்கூடிய 12 சம்ம பார்த்து முடிச்சிடலாம். மேத்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு சீரீஸ் மாதிரி இதை வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். மேத்ஸ் அப்படியே கொண்டு போய் முடிப்போம். சரியா? ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.